கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறது ஒரு தனி சுகண்டி. என்னடி பண்றது? எனக்கு சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்டுல சினிமா பேச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சினிமாலாம் எதுக்கடி பார்க்கணும்? நம்ம ஊர் கணபதி டாக்ஸில இருக்கிற கணபதி கதை சொல்லி கேட்கணும். அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்டி. நிஜமாவா சொல்றேன்? நிஜமாதான் சொல்றேன். அவர் ஃபைட் சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட்ட விடுறி, பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமான்னு சாதாரணமா கேட்ட. சொல் சுத்தமா சுதி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கெல்லாம் மாதிரி ஆளுங்களால ரயில கொண்டு வர முடியும். இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கீஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க. அந்த கிராமத்துல முடிவெற்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன் மட்டும் இல்லங்க, நல்ல பாட்டு கூடியவன். அந்த முடிவெற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு பாட்டு இருக்கிறான்னு சொல்லி கையில கத்திரிக்கோலை கொடுத்து போடா போய் தொழில கவனி சொல்லிட்டாரு. அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான். எப்படி கத்திரிக்கோலை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லா தலையும் சகட்டு மடிக்கு மண்டடிச்சு விட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சுட்டான். தப்பு நடந்து போச்சு. மொட்டை சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு உதைக்க ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறாரு. மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏன்டா கேனப்பையில நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பையில நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானு எனக்கு கேனப்பையில தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னது வண்டி இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுது? எப்படி கொண்டு போறது? யார் மணி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி தோட சிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது துப்பாக்கி தோசிங்க பொண்ணா? ஐயோ, அவன் ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவரு. நான் கதை கேட்டேன்னு தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்தோன்னு தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் விட வண்டி தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்படம் ரிலீஸ், எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ ஒரு படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன் எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல. எனக்கு ஒரு வாக்மேனு, எங்க அப்பாவுக்கு ஒரு கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விடமாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியார விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனாறு பாறை மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வரேன். இந்த பாரு, வண்டிய தள்ளிட்டு ஸ்டார்ட் ஆச்சு யாரும் சொல்லாத. வரேன். மறந்துடாம வந்து. சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கேர்ள்ஸ். எல்லாரும் உட்காருங்க. என் பேரு ஆனந்தி. நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். உங்க மனநல எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்த டீச்சரா வந்தவ தானே. சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம். நீங்க ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கதையை சொல்லுங்க. தேவதை வந்தாளா தேவதை வந்தாளான்னு கீரல் உண்ட ரெக்கார்டு மாதிரி என் வதைய வாங்கிக்கிட்டு இருக்கிய. அவசரப்படாத கேளு. இப்ப கதாநாயகன் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் தங்கச்சி ஆகா அண்ணன் சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலி கிட்ட நல்ல ஒரு தூக்கு சட்டி நிறைய சோத்தை வச்சு அவகிட்ட கொடுத்து விட்டான். பாஞ்சாலி அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான். முதல்ல இந்த குண்டாவில இருக்கிறது கொட்டிட்டு கொடு. இது ஏது? எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க. ஆமா, கூட திறந்தவ குடுத்தாச்சா. சீக்கிரம் கொட்டிட்டு கொடு. கதாநாயகன் சட்டியை திறந்து பார்க்க உள்ள சாப்பாடு தான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணு இல்ல. என்னது தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்க? அதுவும் சரிதான். அப்புறம்
அப்புறம் என்ன தொட்டுக்கிட்டான்? எப்படி தொட்டா? இதுங்களா பாருங்க பாருங்க. ரொம்ப வெயிட்டான லேடிஸ் தூக்க கூடாது. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னடா அங்க பார்த்தா இங்க வந்துட்டானே பாக்குறீங்களா? நான் கணபதி டாக்கிஸ் ஓனருடைய பையன். ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பார்க்கறது கூட தப்புன்னு நினைக்கிறவங்கண்ணா. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க. இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வர வச்சது. என்னங்க பேச மாட்டேன் சொல்லுவான் போறீங்க? பரவாயில்லைங்க, ராத்திரி என் கனவுல கொடுப்பாரு. ஏங்க ஃப்ரீயா அந்த தேட்டர் பார்க்க வாங்க. நல்ல பொண்ணு. மேடம், மணி என்னாச்சு? ஏ, உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா? நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. உங்களை பார்த்தோன்னே கப்புன்னு நின்னு போச்சு. ஒன்னு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணடிச்சு 10 நிமிஷம் ஆச்சா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன். நான் கண்ணடிச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன். நீங்க பாக்கலையா? சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கு, சிரிக்கலன்னா நல்லா தான் இருக்கு. எனக்கு ஓகேப்பா.